ரமேஷ். என்னப்பா? என்னடா அது இங்க நின்னுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. ஏண்டா இப்ப டைம் என்ன தெரியுமா? 3 மணி ஆகுதுடா. நீ என்னடான்னா லைட்டை தட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுகிட்டு இருக்க. என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லாம நீ பாட்டுக்கும் போற. என்னடாச்சு? ஒரு வேலையை சொன்னா அதுவும் ஒழுங்கா செய்யாம திரும்ப வந்து நிக்கிற. வர வர உன் போக்கே எனக்கு சரியா படலடா. மொத்தத்துல நீ பழைய ரமேஷே இல்லடா. என்னடாச்சு? என்னப்பா இது? நீங்களே ஏதோ ஃபீல் பண்ணிட்டு என்ன பழைய மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒருத்தன் தூக்கம் வராம லைட்டை போட்டு இருந்தா அது ஒரு பிரச்சனை, அது ஒரு சந்தேகம். டேய், உன் மேல இருக்கிற அக்கறையில தாண்டா நான் இதெல்லாம் உன்கிட்ட கேக்குறேன். நீ தாராளமா உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லலாம். உனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அத ஓரளவுக்கு என்னால யூகிக்கவும் முடியுது. அத நான் யூகிக்கிறத விட நீயே அதை என்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது. தூக்கம் வரல அவ்வளவுதான். அத முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதோ இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்றீங்களே, அதான் எனக்கு பிரச்சனை. பாத்தியா, இப்போ உனக்கு கோவம் வருதே, அது கூட ஒரு நார்மல் கோவமா எனக்கு படலடா. டேய், நீ ஒன்னும் சின்ன பையன் இல்லடா. அதான்டா எனக்கு கவலையா இருக்கு. இல்லைன்னா உன்னை நான் அடிச்சு கேட்டிருப்பேனே. ஆனா நீ செய்யற செயல் எல்லாமே சிறுபிள்ளத்தனமா தான்டா இருக்கு. ஒரு பெரிய மனுஷன் செய்யற செயலாவே எனக்கு படல. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். லைட்டை நிறுத்திட்டு போய் தூங்கு. போதும். லீலா, டிராமாவுக்கு 2 டிக்கெட் காம்ப்ளிமெண்டா வந்திருக்கு. ஈவினிங் நீ ரெடியா இரு, நம்ம 2 பேர் போயிட்டு வந்துடலாம். என்ன லீலா, எதுவும் பேச மாட்டேங்கிற? டிராமானா கண்டிப்பா ஒரு 3 மணி நேரமாவது ஆகும். நீங்க பாட்டு கூப்பிட்டா எப்படி? குழந்தைங்களை யார் பாத்துக்கிறது? ஓ, அது ஒண்ணு இருக்குல்ல. நான் மறந்து சொல்லிட்டேன், அதுங்க 2 பேர் இருக்குல்ல. நல்ல டிராமா, மிஸ் பண்ண வேண்டாமேன்னு பாக்குறேன். வேணா அப்பாவை குழந்தைங்களை பாத்துக்க சொல்லிட்டு நாம 2 பேரும் போயிட்டு வந்துருவோமே. என்ன பேசுறீங்க? மாமாவால எப்படி 2 குழந்தைங்களை பாத்துக்க முடியும்? சிரமமா இருக்காது? எதுக்கு சிரிச்சீங்க? லீலா, ஒரு நாள் அது 3 மணி நேரம் வெளியில போயிட்டு வரதுக்கு யோசிக்கிறியே, அப்புறம் எப்படி லீலா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த குதிச்ச? என்ன பாக்குற? இதே பாயிண்ட் தான் அன்னைக்கு நான் சொன்னேன். நான் சொல்றேங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாருமே சேர்ந்துட்டு என் மேல பாஞ்சிங்க. இப்ப பாத்தியா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? குத்தி காட்டுறதுக்காக தான் இந்த டிராமா டிக்கெட் நல்லா ஆரம்பிச்சீங்களா? பாத்தியா, என் மேல சந்தேகப்படுற? பாரு டிக்கெட். இப்ப என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? வெளியில கிளம்பும் போது நான் உங்களை டென்ஷன் பண்றேன், அதனால தான் போற வர இடங்கள் எல்லாம் பிரச்சனை அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பீங்க. இப்ப வழிய வந்து பிரச்சனை பண்றது யாரு? நீங்களா இல்ல நானா? நானா வம்பு கிழக்குறேன்? டிராமாவுக்கு போலான்னு சொன்னேன், தப்பா? ஒரு புருஷன் தான் பொண்டாட்டிய வெளியில கூட்டு போன்னு நினைக்கிறது நியாயம் தானே? இது உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? என்கிட்ட தான் கேட்க முடியும். ஏன்னா உலகத்திலே பாவப்பட்ட லீலா ஒருத்தி தான் இருக்கா. என் செல்லம் எவ்வளவு அழகா இருக்கு. நிஜமாவாமா? ஆமாண்டா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆமா, உங்க ஸ்கூல்ல என்ன டிராமா? ராஜாராணி டிராமாமா. அதுல நான் தான் இளவரசி. இந்த புடவையில நான் இளவரசி மாதிரி இருக்கேனாமா? உனக்கு என்னடா செல்லம், நீ மகாராணி மாதிரி இருக்க இல்லைங்க? அம்சமா இருக்க. இந்த ட்ரெஸ்ஸ மாமாட்ட காமிச்சிருவாமா? சரி வா. மாமா, என்ன காவியா, சேலையெல்லாம் கட்டி அலங்காரம்லாம் பண்ணிருக்க, என்ன விசேஷம்? ஸ்கூல்ல டிராமா மாமா, அதுக்கு தான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். பிரமாதமா இருக்கே.
உங்க மாமா முகத்துல சிரிப்ப பாத்தியா? இப்போ மாமா அதிர்ச்சி முகமா இருக்காரு. அதில்ல காவியா, அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு எதுவும் செய்ய முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ரொம்ப சந்தோஷம் அத்தை. மாமா இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? இந்த ட்ரெஸ்ல அப்படியே ராஜாத்தி மாதிரி இருக்க. என்ன சாதாரணமா பார்த்துட்டு இப்படி சேல்ல பார்க்கும்போது தான் நம்மளுக்கெல்லாம் வயசாதுங்கிறதே தெரியுது. இந்தா ஐயோ இதை வச்சுக்க. மாமா இது எதுக்கு? அன்னைக்கு தான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல, இதை வச்சுக்க. அத நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்களே. அது பாட்டுக்கு இருக்கட்டும், இதை பிடி. காவியா, மாமா அன்போட கொடுக்குறான், வாங்கிக்கம்மா. அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதம் அன்னைக்கே பண்ணியாச்சு, இதை மட்டும் வச்சுக்க. ஈஸ்வரி பாத்தியா, ரத்த பாசம்பாங்களே, அது இதுதான். ஆமாங்க. லட்சுமணா, ஆ, எப்படி அவனால இப்படி எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுது? என் கேரக்டரோட பலமே அதுதான்டா. அப்போ அன்னைக்கு கோபி ஃபங்க்ஷனுக்கு வராம போனதுக்கு காரணம் நீ இல்ல, வேற யாரோ, அப்படிதானே? டேய், அதெல்லாம் இப்ப பேச நேரமாடா. ஓஹோ. இதெல்லாம் லைஃப்ல சகஜம்டா. மாமா இது குமார் மாமா வாங்கி கொடுத்த Dress எப்படி இருக்கு? காவியா, அது கோபி வாங்கி கொடுத்த ட்ரெஸ். பா. அப்படி போடு. என்னடா இன்னும் வாயை திறக்கலன்னு பார்த்தேன். இப்ப சந்தோஷம் தானே? ஆ, எனக்கு அப்பவே சந்தேகம், இந்த மாதிரி முழிக்கிறவனா விலை உயர்ந்த புடவை எடுக்க போறான்னு. ஏண்டா பாவி, ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் புடவை சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு சொன்னாங்களே, கொஞ்சம் கூட கூச்சல் இல்லாம வெக்கலாம் தலையாட்டி சிரிச்சிட்டு இருந்த எப்படா அது? ஏண்டா சூடு சொரணம் இல்லாம தலையாட்டி சிரிச்சிட்டு இருக்கே, உன்னால எப்படா ஸ்கோர் பண்ண முடியுது? என் கேரக்டரோட பலமே அதான்யா. யோ, இதெல்லாம் லைஃப்ல நடக்கிற விஷயம் தானே? இருந்தாலும் வெக்கம் இல்லாம சிரிக்கிறியே, கஷ்டமா இல்ல உனக்கு? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அன்னைக்கு கோபியை ஃபங்க்ஷனுக்கு வர விடாம பண்ணிட்டு இப்ப கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பணத்தை பார்த்த உடனே பொண்ணு ஆசீர்வாதம் வாங்க சொல்லி அனுப்புற பாரு. இப்ப உண்மையில இருக்கு பாரு சிரிப்பு, அதே சிரிப்பு தான் என்னதும். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா நமக்கு தான் இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சண்டை போடும்போது ஒற்றுமையா தானே இருக்கீங்க, அதை சாதாரண நேரத்துல மெயின்டைன் பண்ணானே. காவியா, நீ ஸ்கூல் தானே போற? ஆமா அவனை மாமா. டிராப் பண்ணிட்டு போறேன். இந்தாங்க. விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி யாரும் வந்து கூட்டு போறேன். வரேம்மா. வரேன். சரி போய் வரேன்ப்பா. போயிட்டு வரேன்ப்பா. காவியா, மாமா போகும்போது சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, மறக்காம அரிக்க வாங்கிட்டு போ. என்ன ஐயோ, நிறைய வாங்கி கொடுப்பாம்மா, போ. குழந்தை சரி. பசியா இருப்பான், போ செல்லம் போ. போசே, வாங்க மாமா. இருறா உட்காருங்க மாமா. மெஷின் வச்சு கணக்கு போடுறியா? சந்தோஷமா இருக்குண்ணா. இத்தனை வருஷம் ஆச்ச என் போஸும் ஒரு நாள் இப்படி பொறுப்பா கணக்கெல்லாம் பாப்பான்னு நான் நினைக்கவே இல்லைண்ணா. என்ன பண்றது மாமா, கணக்கு வழக்கு இல்லாம ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டேன். பார்த்துருக்குற சோடா கம்பெனி வச்சிருந்தே இல்ல, அப்பவே இந்த மாதிரி பொறுப்பா லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்த்துருக்கலாம்ல. அப்படி பார்த்துதான் தானே நல்லா இருந்திருப்பேன் மாமா. இந்த மாதிரி கணக்கு வழக்கு பார்க்குற அளவுக்கு பக்கம் வர்றதுக்கு எம்பது நாள் ஆகி போச்சு. நான் என்ன பண்றது? போனா போ, இப்போ அந்த பக்கம் வந்துச்சேன். அப்புறம்டா நீ அன்னைக்கு தனத்துக்கிட்ட வியாபாரத்துக்கு 30,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு சொன்னீல்ல, ஆமா நான் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, இந்த வச்சுக்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. அவசரம் இல்லை, திருப்பி இதுதான் நான் வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிசினஸ் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, மாமாட்ட கேட்டிருந்தேன், அது கொண்டாந்து கொடுத்தாரு. அதுவும் கேட்ட நேரத்துல பணம் வந்து சேர்ந்துச்சு. மாணிக்க மாப்பிள்ள எனக்கு கொடுக்க வேண்டியிருந்தது, இந்த நேரம் பார்த்து கொடுத்தாரு, எனக்கு உதவியா இருக்கு. அப்படிங்களா? ஆமா, நீங்க எங்க இவ்வளவு தூரம்? பக்கத்துல ஒரு வேலை இருந்தது, சரி. அப்படியே போஸ்ல ஞாபகம் வந்துச்சு, சரி தலையை கட்டிட்டு போலான்னு வந்தேன். சரி. அப்புறம் டீலா பிள்ளைலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி, டீ சாப்பிடல, காபி சாப்பிடல? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். நான் கிளம்புறேன். இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருங்க போலாம். கடைக்கு போகணும்ல, உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது, பார்க்கணும்னு வந்தேன், பார்த்தாச்சு. நான் கிளம்புறேன். சரி வரேன் மாமா. சரி. இவரை தாண்டா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாடா, நிமிஷத்துக்கு ஒரு குணம், நேரத்துக்கு ஒரு பேச்சு, ஆள் மாறிக்கிட்டே இருக்காருடா. லீலாவை திட்டுறாரு, குழந்தைகளை வெறுக்கிறாரு. லீலாவை நினைச்சாதான் ரொம்ப வேதனை இருக்குடா. மாமா, முந்திக்கு இப்போ கொஞ்சம் தேவையான நம்ம ஆறுதல் பட்டுக்க வேண்டியதுதான். சில பேருக்கு பிறக்கையிலே புத்தி கோணலா இருக்கும், இவருக்கும் அப்படித்தான். இப்ப கூட பாருங்க, இவ்வளவு தூரம் வந்தாரு, வந்துட்டு ஒரு டீ காபி கூட சாப்பிடல, வந்துட்டு உடனே கிளம்பி போயிட்டாரு. எதுக்கு வந்தாரு, ஏன் போனாருன்னு ஒண்ணுமே புரியல. டேய், மனுஷன்னா அவனை பத்தி தெளிவா நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறேன், இந்த ரவி மாப்பிள்ளைய பத்தி தெளிவா ஒரு அபிப்பிராயம் வரமாட்டேங்குதுடா. மாமா விடுங்க மாமா, லீலாவை பத்தி நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, எல்லாத்தையும் அதை சமாளிச்சுக்கும், விடுங்க. அப்படிதான் சொல்லிக்கணும், வேற என்ன பண்றது? ஒவ்வொருத்தரையும் பத்தி ஏதாவது ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருக்குது. சரிடா, ஒரு அவசர வேலையா அழகுறக்குள்ள வரைக்கும் போக வேண்டியிருக்குது, போயிட்டு வரட்டுமா? சரி மாமா. குரு, எல்லாம் கிளாஸ்ல சொல்லியாச்சு, இங்க ஒரு கிளாஸ் மட்டும் தான் பாக்கி. இங்கேயும் சொல்லிட்டேன்னா குரு கிளாஸ் கும்பலோட வராண்டி. ஓகே குரு, நான் பாத்துக்கிறேன். ஏன் வந்தா என்ன? ஏதோ சொல்றதுக்காக வரான்னு நினைக்கிறேன், என்ன சொல்றேன்னு தான் பாப்போம்.
ஏய் கீழே உட்காரு கீழே உட்காரு எல்லாரும் கீழே உட்காருங்க சும்மா இருங்க டேய் ஏய் உட்காரு நீ பேசு மச்சான் சொல்லு மச்சான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்குமா எல்லாரும் நோட்டீஸ் போர்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம காலேஜ் எலெக்ஷனை பற்றி. இப்போ விஷயம் என்னன்னா, நம்ம காலேஜ் எலெக்ஷனில் நிற்கணும்னா ஒரு பேப்பரில் கூட அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு அரியர்ஸ் இருந்தால் கூட எலெக்ஷனில் நிற்கக்கூடாதான். இது நம்ம உரிமையெல்லாம் பாதிக்கிறது இல்லை. எந்த உரிமையை பாதிக்குது? எலெக்ஷன்ல நிக்கிற உரிமையா இல்ல அரியர்ஸ் வைக்கிற உரிமையா? ரெண்டுமே நம்ம உரிமை தான். ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் அரியர்ஸ் வைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு புரியல. இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதா நாங்க எல்லாம் நம்புறோம். சோ நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக நாங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரும் அவசியம் கலந்துக்கணும். ஓகே? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? சொன்னது புரிஞ்சுதுல? நாங்க சொல்றது மீறி யாராவது நாளைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க அவ்வளவுதான், நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஓகே, நாமெல்லாம் நம்மளோட ஒற்றுமையை காட்டுறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ். என்ன புரியுதா? என்ன சைலண்டா இருக்கீங்க? நாளைக்கு எல்லாரும் சைக்கிள்ல கலந்துப்பீங்களே, எங்க கை தூக்குங்க பாப்போம். லீலா, ஒரே தலைவலி. காஃபி போட்டு சீக்கிரமா, மண்டையெல்லாம் பொளக்குது. என்ன ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலேயே தலைவலி வரும். என்ன டென்ஷன்? ஆமா, டென்ஷனா தான் இருக்கு. என்ன பிரச்சனை? நம்ம இந்த அயன் பாக்ஸ் ஏஜென்சி எடுத்திருந்தோம்ல, ஆமா, அவன் எடுத்துப்புன்னு லெட்டர் போட்டு 25,000 ரூபாய் கட்டணுங்கிறான். நாம ஏற்கனவே டெபாசிட் கட்டி தானே ஏஜென்சி எடுத்திருந்தோம். ஏற்கனவே கட்டியிருக்கோம், இப்ப 25,000 ரூபாய் ஜாஸ்தி பண்ணிருக்கான். ஐயோ, இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு புரியல. ஏஜென்சி வேணும்னா 25,000 ரூபாய் கட்டணும், இல்லைன்னா ஏஜென்சி கைவிட்டு போயிடும். நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல அங்கேயும் இங்கேயும் கேட்டு பார்த்தேன், எங்கேயும் புரட்ட முடியல. இப்போ உடனே எங்களால கட்ட முடியாது, கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி கேட்க வேண்டியதானே? அப்படிலாம் லெட்டர் எழுதுனா அவன் சட்டை பண்ண மாட்டான், ஏஜென்சியை மாத்தி விட்டுருவான். இந்தாங்க. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? நீ நினைச்சினா முடியும். நானா? உங்க அப்பாட்ட கேட்டு பாரு, தருவாரு. எது? அப்பா கிட்டயா? நான் எப்படிங்க அவர்கிட்ட கேட்க முடியும்? நீ கேட்டு பாரு லீலா, அவர் கொடுப்பாரு. என்னங்க நீங்க இவ்ளோ பெரிய தொகையை அவரால எப்படி புரட்ட முடியும்? நீ ஏன் அப்படி நினைச்சிட்டு இருக்க? நீ அவர்கிட்ட கேளு, அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. என்னங்க நீங்க? அவர் என்ன ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்காரு? கடை வச்சிருக்கிற உங்களாலே பணத்தை புரட்ட முடியல, அவரால எப்படி முடியும்? நீ நினைச்சா முடியும் லீலா, அது எப்படி அவர் கொடுக்க மாட்டாரு? நீ கரெக்டா சொல்ற. அந்த அளவுக்கு எனக்கு மரியாதையை அவர்கிட்ட ஏற்படுத்தி வச்சிருக்க. இவெல்லாம் ஒரு மனுஷன், இவனுக்கெல்லாம் எதுக்கு பணம் கொடுக்கணும்னு அவர் நினைப்பாருங்கிற. ஏங்க இப்படி உளறீங்க? அவர்கிட்ட பணம் இருந்தா தானே நீங்க சொல்றதுக்கெல்லாம் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கும். மாணிக்கத்துக்கு பணம் கொடுத்தார்ல, நீ கேளு, அவர் கொடுப்பாரு. என்னங்க நீங்க அவர்கிட்ட போய் பணம் நான் சொல்றத கேளு, நீங்க அப்பாட்ட போய் பணம் கேளு, அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. புரியுதா?